ரெட் கிராஸ் ப்ரிப்பேர் ஆக ஆரம்பிச்சிருக்காங்க. இஸ்ரேல் ஹமாஸ் இந்த பிரிசனர் எக்ஸ்சேஞ்ச் இருக்காங்க இல்லையா, ஸோ அதுக்கு தயாராக ஆரம்பிச்சிட்டாங்க. பஸ்ல வந்து பாத்தீங்கன்னா 20 நபர்கள் உயிரோட இருக்கக்கூடிய ஹோஸ்டேஜஸ் ஹமாஸ் தரப்புல பிடிச்சிட்டு போனாங்க இல்லையா, ஸோ அவங்கள ரெடி பண்ணியிருக்காங்க. 2000 பிரிசனர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா விடுவிக்கணும் அப்படிங்கிறது போல ஹமாஸ் தரப்புல கோரிக்கை வச்சிருந்தாங்க இல்லையா, ஸோ அவங்கள வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ இரு தரப்புலையும் பிரிசனர் எக்ஸ்சேஞ்ச் இன்னைக்கு நடக்க இருக்கு, கண்டிப்பா இன்னைக்கு நடக்கும் அப்படிங்கிறது போல எல்லாரும் நம்பிட்டு இருக்காங்க. அதுக்கான ப்ரிப்பரேஷன் ஒர்க் நடந்துட்டு இருக்கு. மேபி நம்மளோட நேரப்படி ஒரு 10-11 இந்த டைம்ல மேபி அடுத்த பதிவு நம்ம போடும்போது பிரிசனர் எக்ஸ்சேஞ்ச் சக்சஸ்ஃபுல்லா நடந்திருக்கு அப்படின்னு சொன்னாலும் ஆச்சரியப்படுறதுக்குல. ஸோ வெற்றிகரமா இந்த காசா இஸ்ரேல் இந்த பிரச்சனை வந்து பாத்தீங்கன்னா முடிவுக்கு வந்திருக்கு அப்படிங்கிற புரிஞ்சுக்கலாம். ஆனா காசாக்குள்ள வெஸ்ட் பேங்க் ஸோ இந்த பகுதிகள்லாம் இருப்பாங்க இல்லையா, ஸோ இங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இஸ்ரேலுக்கு ஆதரவா இருக்கக்கூடிய கும்பல், அப்புறம் பாலஸ்தீன், இவங்க 2 பேத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் முஸ்லீம்ஸ் தான், முஸ்லீம் வெர்சஸ் முஸ்லீம் தான். ஸோ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா துப்பாக்கி சூடு அப்படிங்கிறது இஸ்ரேல் விட்ரா பண்ண ஆரம்பிச்சிருந்து நடக்க ஆரம்பிச்சிருக்கு. இதுல யாரோட கை ஓங்கி இருக்கோ ஃபைனலி அவங்க வந்து பாத்தீங்கன்னா பாலஸ்தீன் அத்தாரிட்டியோட வந்து பாத்தீங்கன்னா இணைஞ்சு செயல்படுவாங்க அப்படிங்கிற மாற்று கருத்துல வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன மாதிரியான விஷயங்கள் இங்க நடக்குதுன்னு. பேக்ரவுண்ட்ல நிறைய விஷயங்கள் நடக்குது. இப்ப இது போல விஷயம் இந்த பிரிசனர் எக்ஸ்சேஞ்ச் வெற்றிகரமா நடந்துட்டு இருக்கக்கூடிய இந்த சமயத்துல அமெரிக்காவோட முன்னாள் டோனி பிளிங்கன் அவர்கள் இருக்கிறார் இல்லையா, நம்ம கூட அடிக்கடி பார்த்திருப்போம் இந்த பைடன் அவர்களோட அரசாங்கத்துல இருக்கும் போதுல இருந்து. ஸோ இவர் அடிக்கடி சொல்லுவார் இல்லையா, இப்ப இவர் வந்து என்ன போஸ்ட் போட்டுக்கிறாரு ட்விட்டர்ல அப்படின்னா, ஏங்க காசாவோட பிரச்சனைய பைடன் அவர்கள் வகுத்திருந்தார் இல்லையா, சோ அதன் அடிப்படையில ட்ரம்ப் அவர்கள் அதை எக்ஸிக்யூட் பண்ணிக்கிறாரு. நாங்க அரபுலக நாடுகள்லாம் கூப்பிட்டு உட்கார வச்சு மீட்டிங் போட்டு சக்சஸ்ஃபுல்லா எல்லாத்தையும் பேசி எல்லாம் ரெடி பண்ணி ஒரு திட்டம் வச்சிருந்தோம், ரெடி பண்ணி கொண்டு வந்திருந்தோம். இப்ப அந்த திட்டத்தை வந்து பாத்தீங்கன்னா ட்ரம்ப் அவர்கள் சக்சஸ்ஃபுல்லா நடத்திக்கிறாரு, வரவேற்கத்தக்க வேண்டிய விஷயம். ட்ரம்ப் அவர்கள் எங்களை ஃபாலோ பண்ணிக்கிறாரு அப்படிங்கிறது போல செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் முன்னாள் ஆண்டனி பிளிங்கன் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா கிளைம் பண்ணியிருக்காங்க. அது ஒரு விஷயம் நல்லது நடக்குதுன்னா இதுக்கு நான் தான் காரணம் அப்படிங்கிற பலரும் வந்து கிளைம் பண்ணுவாங்க. யாரா வேணா இருந்துட்டு போட்டும், நல்லது நடந்ததுன்னா சரி, எந்த ஒரு மாற்றமும் இல்லை. ஏன்னா இதுக்கு முன்னாடி நிறைய விஷயங்கள் வந்துகிட்டு இருக்கு. இதுல இவர் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, முதல்ல இங்க ஒரு டிரான்சிஷனல் கவர்மெண்ட்டை கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறமா அந்த அரசாங்கம் வந்து பாத்தீங்கன்னா பீஸ் கீப்பிங் ஃபோர்ஸ் பாலஸ்தீன்ல வந்து பாத்தீங்கன்னா கொண்டு வந்து அதுக்கப்புறம் வேணுங்கிற எல்லா பில்டப் எல்லாம் பண்ணி எல்லாம் ரெடி பண்ணி சுத்தம் பண்ணதுக்கு அப்புறமா பாலஸ்தீன் கண்ட்ரோலுக்கு ஃபுல்லா கொடுத்துடலாம் அப்படிங்கிறது போல பிளிங்கன் அவர்கள் தரப்பு வந்து சொல்லியிருக்காரு. இது போல ஒரு திட்டம் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு இப்போ அதை ட்ரம்ப் அவர்கள் செயல்படுத்திக்கிறாரு அப்படிங்கிற சொல்றாங்க. எதுவா வேணா இருந்துட்டு போயிடலாம், பட் ஆனா இப்போ இது போல ஒரு விஷயங்கள் நடக்குது. அது மட்டும் இல்லாம நேத்திக்கு பதிவுல வந்து பார்த்துருந்தீங்கன்னா நம்ம சொல்லியிருந்தோம் இது போல ஹல் டேமேஜ் ஆயிருக்கு, ஹவுதீஸ் அடிச்சது அப்படிங்கிறது போல. இதுக்கு வந்து பனாமா ஃபிளாக்டு ஷிப் வந்து பாத்தீங்கன்னா அடிச்சிருக்கு அப்படிங்கிறது போல சொன்னாங்க. ஒரு ஏர் கேரியர், அதுவும் எல்லாருக்கும் எல்லா விஷயமும் தெரியும், தெரியாதவங்க நம்பலாம். இது போல சொன்னாங்க அப்படின்னா டிஃபென்ஸ் ரிலேட்டடா இருக்கக்கூடிய நபர்கள் சும்மா வராங்க யூடியூப்ல டிஃபென்ஸ் பேசுறவங்களுக்கே வந்து பாத்தீங்கன்னா நார்மலா நாலேஜ் இருக்கும். ஏர் கேரியர்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு கார்கோ ஷிப் இல்ல, அது நடக்காது. அது நடக்குதுன்னா வேற காரணங்கள் இருக்கு, பட் ஆனா அது நடக்கிறதுக்கு வாய்ப்பும் கிடையாது. அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கார்கோ ஷிப் பிடிச்சு ஹல் டேமேஜ் ஆகுது, அது இந்த சைட்ல உடையுதுங்கிறதெல்லாம் அதே ஏர் கேரியர் ஒரு பேட்டில் கேரியரை தாண்டி ஒரு ஏர் கேரியர் பக்கத்துல ஒரு கார்கோ ஷிப் வருது அப்படிங்கிறதெல்லாம் நம்ப முடியாது. யமன் ஹவுதிஸு ஈரானும் வந்து பாத்தீங்கன்னா மிரட்டி விட்டுருக்காங்க. ஸோ அதனாலதான் இங்க வந்து பாத்தீங்கன்னா இது போல செயல்கள் நடந்திருக்கு. இப்ப பாலஸ்தீன் ஜெயிச்சிருக்காங்கன்னா அதுக்கான காரணம் ஈரான், அப்புறம் ஹமாஸ் அதுக்கப்புறம் யமன் ஹவுதிஸ். இவங்க 3 பேர்த்தோட வெற்றி தான் இதுக்கு பின்னாடி காரணம். ஏன்னா வாஷிங்டன் போஸ்ட் நேத்தி வரைக்கும் ரகசிய தகவல் லீக் ஆயிடுச்சுன்னாங்க. ஆனா இப்போ வாஷிங்டன் போஸ்ட் மேற்கு மீடியாக்கள் தரப்பு வந்து எல்லாம் வந்துகிட்டு இருக்கு. கத்தரு, பெஹ்ரைன், சவுதி இவங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா யுஏஇ இவங்கெல்லாம் ரகசியமா இஸ்ரேலோட இணைஞ்சு ட்ரில் பண்ணிட்டு இருந்துருக்காங்க. இந்த ஏரியால மிடில் ஈஸ்ட்ல ஒரு நேட்டோ மாதிரி உருவாக்கிடலாம் அப்படிங்கிற அமெரிக்கா திட்டம், இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா இவங்கெல்லாம் அலைண்ட் ஆகி சீக்கிரட்டா ட்ரைனிங் எடுத்திருக்காங்க, ரெடி ஆயிட்டு இருந்திருக்கிறாங்க. எப்போ ஈரான் அல்-உதைத் ஏர்பேஸ்ல குண்டுகளை சரியா போட்டாங்களா மிசைல, அதுவும் இந்த கருகிருச்சு. ரேடார்ல நம்ம சேனல்ல பார்த்துருப்போம், சேட்டலைட் இமேஜ்லாம் வந்துருந்தது, எல்லாத்தையும் பார்த்தோம். அதாவது அமெரிக்காவோட ஏர்பேஸ் கட்டுப்பாட்டுல இருக்கக்கூடிய ஏர்பேஸ் ஓடிட்டாங்க ஈரான் அட்டாக் பண்றாங்க அப்படின்னு ஒண்ணு. அதுல எந்த அளவுக்கு சக்சஸ் ப்ரிசிஷன் வந்து பாத்தீங்கன்னா ஈரான் கொடுத்திருந்தாங்க அப்படிங்கறத நம்ம சேட்டலைட் இமேஜ்ல பார்த்தோம். உடனே கீழே கமெண்ட் செக்ஷன்ல வந்து பண்ணா அது வெயில் அதிகமா இருந்தது, அதனால எரிஞ்சிருச்சு தாங்க முடியாம அமெரிக்காவோட ரேடார் அப்படிங்கிறதோட சொல்லலாம். பட் அது மாதிரி பேசுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அது காரணம் ஈரான் அட்டாக் பண்ணதுதான்.
ஸோ யமன் ஹவுதிஸ் ஒரு ஏர் கேரியரை உடச்சு விட்டுருக்காங்க. ஈரான் ஏர் பேஸை ரேடாரியை வந்து பண்ண காலி பண்ணி விட்டுருக்குறாங்க. ஸோ இது எல்லாம் இங்கே நடந்தனால தான் இப்போ அங்கே பாலஸ்தீனில் வந்து ஹமாஸ் டேர்ம்ஸ்ல நடந்திருக்கு. இஸ்ரேலோட பிரைம் மினிஸ்டரான பெஞ்சமின் நெத்தன்யாகு அவர்கள் நாங்கள் மீட் எடுப்போம், ஹோஸ்டேஜஸ் நாங்கள் கொண்டு வருவோம்னு சொல்லி தான் உள்ள வந்தார். ஆனால் அவர்னால அதை செய்ய முடியல, அது அவரோட தோல்வி. இஸ்ரேல் ஜெயிக்கல, அவங்க தோத்துட்டாங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஹமாஸோட பாயிண்ட் தான் அங்கே சக்சீட் ஆயிருக்கு. விட்ரா பண்ணுங்க, ஹோஸ்டேஜஸை கொடுக்கணும், அதுக்கு நீங்க ஹோஸ்டேஜஸை கொடுங்கன்னு அவங்க வச்சக்கூடிய டேர்ம்ஸ் தான் இங்கே நடந்திருக்கு. மற்றபடி மாற்றம் இங்கே எதுவும் இல்லை. ஸோ அதுதான் இங்கே நடந்திருக்கு. ஹமாஸ் டேர்ம்ஸ் தான் இந்த பேச்சுவார்த்தை நடந்திருக்கு. இது ஹமாஸுக்கான வெற்றியாக தான் பார்க்கணுமே தவிர, பாலஸ்தீன் அப்படிங்கிற ஒரு நாட்டை வந்து பார்த்தீங்கன்னா மேற்கு நாடுகளை அங்கீகாரம் பண்ண வச்சுட்டாங்க. குறிப்பா UK, பிரான்ஸ் இவங்க எல்லாரும் அங்கீகாரம் பண்ணிட்டாங்க. இது ஹமாஸுக்கு கிடைச்ச வெற்றி. ஈரான் மூலியமா அழுத்தங்கள்னால, யமன் ஹவுதிஸோட அழுத்தங்கள்னால நடக்கக்கூடிய ஒரு வெற்றிங்கிறது ஹமாஸ்க்குன்றது அங்கீகாரம் பண்றது. இத்தனை நாளா பண்ணல, பண்ணாமையே இருந்திருக்கலாம்ல, ஏன் பண்ணாங்க அப்படிங்கிற கேள்வி இல்லை. அது ஜெயிச்சிட்டீங்கல்ல, ஏன் பண்ணாங்க அப்படிங்கிற கேள்வி வருது இல்லையா? ஸோ இது போல விஷயங்கள் அங்க இருக்கு. ஆனா ஈரான் அக்செப்ட் பண்ண வச்சு முடிஞ்சதா? இஸ்ரேல நாங்க அங்கீகாரம் பண்றோம்னு ஈரானை பண்ண வைக்க முடிஞ்சதானா? முடியல. இப்போ வரைக்கும் அது வாய்ப்பு இல்லை, சாத்தியமும் கிடையாது. ஸோ இப்போ ஈரான் வந்து பாத்தீங்கன்னா ஈரானும் யமன் ஹவுதிஸும் விரட்டி விட்டுருக்காங்க அப்படிங்கிறத இதுல இருக்கக்கூடிய யதார்த்தமான உண்மை. நடக்கக்கூடிய விஷயங்கள் அதுதான் நடந்திருக்கு. அதோட வெளிப்பாடு தான் இங்க. இவ்வளோ ஆயுதங்கள் வச்சிருக்காங்க, இவ்வளவு யுனைட்டி இருக்கு. அரபுலக நாடுகள்ல குறிப்பா சவுதி, கத்தரு, UAE, பெஹ்ரைன் இவங்கெல்லாம் சேர்ந்து இஸ்ரேலோட எல்லாம் இணைஞ்சு ட்ரில் பண்ண போறாங்க, எல்லாம் செஞ்சிருக்காங்க. எகிப்து எல்லாம் இத்தனை பேர் இருந்தும் வந்து பாத்தீங்கன்னா பண்ண வைக்க முடியல. ஏன் வந்து 2 குண்டுகளை மட்டும் போட்டு காமிச்சிட்டு போயிட்டாங்க கேள்வியெல்லாம் இருக்கு. இதுக்கெல்லாம் எதுக்குமே பதில் கிடைக்காது, நியாயப்படுத்தவும் முடியாது. இதெல்லாம் கிளியரான ஒன் சைடு விக்டரி அப்படிங்கிறது தெரியுது. இந்த பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பாக்குறீங்க அப்படின்னா என்ன நடந்திருக்கலாம் அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். பல கருத்துக்கள் பலருக்கு இருக்கலாம். ஸோ இது ஒரு கருத்துக்களை பல அனலிஸ்டுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு விஷயங்கள். எதே எப்படியோ இப்போ அமெரிக்காவோட அதிபரான டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் இருக்கிறார் இல்லையா, அவர் தரப்பு ஸ்டேட்மெண்ட்ஸ் வர ஆரம்பிச்சிருக்கு. காசாவை பத்தி பேசியிருக்காரு, எல்லாம் தெரிஞ்ச விஷயம் தான். காசா பிரச்சனை தீர்க்கறதுக்காக வந்திருக்கிறார் மிடில் ஈஸ்ட்டுக்கு, எஜிப்ட்ல வச்சு பேச போறாரு. அதெல்லாம் நடக்கக்கூடிய விஷயங்கள் தான். இங்க நான் இன்னொரு பிரச்சனையை பத்தி கேள்விப்பட்டேன். நான் இப்ப இங்க ஒரு பிரச்சனையை தீர்த்துட்டு இருக்கிறேன், காசா பிரச்சனையை தீர்த்துக்கிட்டு இருக்கேன், இதை முடிச்சுட்டு அங்க வரேன் சொல்லிருங்க அப்படிங்கிறதோட வந்து பாத்தீங்கன்னா இந்த பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான் அங்க வந்து பிரச்சனையை தீர்க்கறதுக்காக வந்து பாத்தீங்கன்னா அவங்க ரெடியா இருக்கிறார் அம்மா ட்ரம்ப் அவர்கள். ஸோ இதை முடிச்சுட்டு அப்புறமா அதுக்கு வரேன் அப்படிங்கிறதோட சொல்லியிருக்காரு. ஆனா அது ஆல்ரெடி முடிஞ்ச போறதான் தெரியுது. பட் இருந்தாலும் பரவாயில்ல, அதுக்கான காரணங்கள் இருக்கு. இந்த ஆப்கானிஸ்தான் இருக்காங்க இல்லையா, அவங்க தரப்புல வீடியோ பதிவுகள் விட்டுருக்காங்க. முன்னாடி மாதிரிலாம் இப்ப பாகிஸ்தான்லாம் வந்து சும்மாலாம் எல்லாம் சொல்றதெல்லாம் நம்பிட முடியாது. ஏன்னா ஆப்கானிஸ்தான் தரப்புல நிறைய வீடியோ பதிவுகள், ஏகப்பட்ட விஷயங்கள் வந்துருச்சு. அதுவும் குவாட்காப்டர் ட்ரோன்கள் வந்து பாத்தீங்கன்னா குண்டுகள். இப்ப எப்படி ரஷ்யா உக்ரைன் வார்லாம் நம்ம பாக்குறோம், அதே போல ஆப்கானிஸ்தான் வெல் ட்ரைண்டா வந்து பாத்தீங்கன்னா அந்த ட்ரோன்களை ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. துல்லியமா குண்டுகள், பாம்பர் ட்ரோன்கள் இருக்கு இல்லையா, ஸோ அதை யூஸ் பண்ணி போஸ்ட்ல போட்டிருக்காங்க. பல இடங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா டாக்டிக்கலா மூவ் பண்ணிக்கிறாங்க. அதிநவீனமயமான ராணுவம் எப்படி மூவ் ஆகுமோ அது போல பண்ணிக்கிறாங்க. சும்மா பாகிஸ்தான்லாம் வந்து பாத்தீங்கன்னா சும்மா அந்த குண்டுகளை ஏவுறது, ஆர்ட்லரி தாக்குதல் பண்றது, ஒரு இடத்துல விழுகிறது, வெடிக்கதான் காட்டுறாங்க. ஆனா இவங்க ஒரு போஸ்ட், இது இந்த போஸ்ட் நாங்க ட்ரோன் யூஸ் பண்ணி அடிச்சோம், இந்த போஸ்ட் இத்தனை வீரர்கள் இருந்தாங்க, அத்தனை வீரர்கள் இறந்துருக்காங்க, நாங்க அந்த போஸ்டை கைப்பற்றிட்டோம், அந்த போஸ்ட் இன்னும் ஆயுதம் இருந்துன்னு கொடுக்கறதுக்கு வித்தியாசம் இருக்கு. அவ்வளவுதான் இதுல இருக்கக்கூடிய மேட்ரு. ஸோ இதைத்தான் நம்ம யமன் ஹவுதிஸ்க்கு கம்பேர் பண்ண பார்த்தோம். அதுல வந்து ஆப்கானிஸ்தானுக்கு கிளியரான அட்வான்டேஜ் இருக்கு. அதுல என்ன செஞ்சாலும் ஒன்றும் பண்ண முடியாது. மேபி மீடியாக்கள்ல சில ஹம்மிங் பேர்ட்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா சொல்லலாம் பாகிஸ்தானுக்கு, ஆனா வெற்றிங்கிறது ஆப்கானிஸ்தான் தான். அதுல இப்ப எப்படி ஈரானுக்கும் யமன் ஹவுதிஸ்க்கும் கிடைச்சிச்சோ அதே போலதான் அங்க ஆப்கானிஸ்தானுக்கும். இப்ப இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நான் சொல்லிக்கிறேன், ட்ரம்ப் அவர்கள் வெயிட் பண்ணுங்க, முடிச்சுட்டு நாங்க வரேன் அப்படிங்கிறதோட வந்து பாத்தீங்கன்னா இவர் தரப்புன்னு சொல்லிக்கிறாரு. நான் பிரச்சனைகளை சால்வ் பண்ணதுல ரொம்ப குட், சீக்கிரமா முடிச்சிடறேன் அப்படிங்கிற அவர் தப்புன்னு சொல்லிக்கிறாரு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஆப்கானிஸ்தான்ல பேஸ் வைக்கலன்னா நீங்க எழுதி வச்சிங்க, கண்டிப்பா முடிச்சுட்டாங்க ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் அப்படிங்க தெரிஞ்சுக்கலாம். ஆப்கானிஸ்தான்ல அமெரிக்கா பேஸ் வச்சாங்கன்னா ஓகே, பாகிஸ்தான் ஜெயிச்சுக்கிறாங்க அப்படிங்கிறது ஒத்துக்கலாம். இதுதான் இதுல இருக்கக்கூடிய அவுட்புட். என்ன நடக்குது அப்படிங்கிறது பார்த்தலாம். அது மட்டும் இல்லாம நிறைய விஷயங்கள் அவர் தரப்புன்னு வந்திருக்கு. ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையில வந்து பேச்சுவார்த்தை மூலியமா பிரச்சனைகள் முடியல அப்படின்னா உக்ரைனுக்கு நான் டாமஹாக் மிசைல் கொடுத்துருவேன் அப்படிங்கிறதோட வந்து பாத்தீங்கன்னா ட்ரம்ப் அவர்கள் தரப்புன்னு ஸ்டேட்மெண்ட் வந்திருக்கு. அதாவது நீங்க ட்ரம்ப் அவர்கள் பேசினது, அதுக்கான நிலைப்பாடுகள், அதுக்கான விளைவுகள், அதை நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ அது ஈஸியா இருக்கு உங்களுக்கு. இதுல
லுகஷங்கா அவர்கள் இதுக்கு பதில் சொல்லிக்கிறார். அதாவது இவரை பத்தி தெரிஞ்ச விஷயம் தாங்க, டாமஹாக் மிசைல் எல்லாம் கொடுக்கறதா சொல்றாங்களா, அதெல்லாம் பெருசா ஒன்றும் கண்டுக்க வேண்டியது இல்லை. முதல்ல அவரோட அப்ரோச் எல்லாம் தெரிஞ்ச விஷயம்தான். முதல்ல ஆய் ஊ ஏ ஊ அப்படிங்கிறது போல பேசுவாரு, அதுக்கப்புறம் அவர் மாறிடுவாரு. எல்லாம் தெரிஞ்சதானே தான். 100 நாள் கெடுலியா பார்த்தாச்சு இல்ல, எத்தனை தடவை தான் ஒரு மிரட்டுறது, எத்தனை தடவை தான் அது பண்ண முடியும், எல்லாம் பாக்குறது தானே. இது தொடர்ந்து நடக்கும்போது சிலர்லாம் சிரிக்க ஆரம்பிச்சிருவாங்க இல்லையா, அடுத்த தடவை ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்துன்னா சிரிப்பாங்க இல்லையா, அப்படிங்கிற கேள்விகள் இருக்கு. எது எப்படியோ லுகஷங்கா அவர்கள் அதெல்லாம் ஒரு பெரிய மேட்ரு இல்லைங்க, கடந்து போங்க, அதெல்லாம் தரமாட்டாங்க அப்படிங்கிறதோட அவர் தரப்புல இருந்து விளையாட்டு செய்திகளா கடந்து போங்க அப்படிங்கிறதோட அவர் தரப்புல ஸ்டேட்மெண்ட் வர ஆரம்பிச்சிருக்கு. ஸோ காசா இஸ்ரேல் இந்த பிரச்சனை முடிவுக்கு வந்திருக்கு, பாலஸ்தீனுக்கு அங்கீகாரம் கிடைச்சிருக்கு. ஆனா உள்ள வந்து பாத்தீங்கன்னா இஸ்ரேலுக்கு ஆதரவா இருக்கக்கூடிய குழுக்களுக்கும் ஹமாஸ் இந்த பாலஸ்தீனுக்கு ஆதரவா இருக்கக்கூடிய குழுக்களுக்கும் நடுவில் சண்டை நடக்குது. யாரு கடைசியா அவங்களோட ஆளுமையை செலுத்தி அந்த இடத்துல வந்து அவங்களோட இருப்பை தக்க வச்சுக்க போறாங்க அப்படிங்கிறது பார்த்துடலாம். அட் த சேம் டைம் இங்க ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான்ல ஆப்கானிஸ்தானுக்கு கிளியரான அட்வான்டேஜ் இருக்கு. அடுத்த ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையில வந்து பாத்தீங்கன்னா இருதரப்புலையும் தாக்குதல் ஹெவியா இருக்கு. இப்போ என்ன ஒரு மேட்ரு ஆயிடுச்சுன்னா, வின்டர் வேற நெருங்கி வருது, அதிகமா கேஸ் தேவை, பெட்ரோல் தேவை, இது ஆயில் தேவைப்படுது. மேற்கு நாடுகள் வந்து இப்போ உக்ரைனுக்கு உதவுறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ரஷ்யா இப்படி வெறி கொண்டு அடிப்பாங்கன்னு அவங்க எதிர்பார்த்துக்க மாட்டாங்க. இப்போ உக்ரைன்ல இருக்கக்கூடிய மக்கள்லாம் அகதிகளா வந்து யூரோப்பியன் யூனியனுக்கு தான் போவாங்க. வின்டர் காலகட்டத்துல அவங்க நாட்டு மக்களுக்கே வந்து பாத்தீங்கன்னா கேஸுங்கிறது ரொம்ப தட்டுப்பாடு ஏற்பட்டுரும். இப்ப இதுல அகதிகளா அதிக அளவுல அங்க உள்ள போறாங்கன்னா யூரோப்பியன் யூனியன் நாடுகளுக்கு மேலும் சிரமம். அட் த சேம் டைம் ஜெலன்ஸ்கி அவர்கள்னால இதுக்கப்புறம் இங்க ஹோல்டு பண்ண முடியுமா, உக்ரைனுக்கு சேர்த்து செலவு பண்ணும். இது போல ஏகப்பட்ட இக்கட்டான சூழ்நிலைகள் இப்ப உக்ரைனை சார்ந்து உக்ரைனுக்கு உதவக்கூடிய நாடுகளுக்கு உண்டாயிருக்கு. இதை எப்படி இவங்க ஹேண்டில் பண்ண போறாங்க அப்படிங்கிறது பார்த்தலாம். ஓரளவுக்கு முடிஞ்ச வரைக்கும் இழப்புகளை ரஷ்யாவுக்கு ஏற்படுத்திட்டு அதுக்கப்புறம் ஜெலன்ஸ்கி அவர்களை கை மாற்றி விட்டுறலாம் அப்படிங்கிறது போலதான் அவங்க தரப்புல யோசனை இருக்குமா அப்படிங்கிறது போல கேள்விகள் இருக்கு சில அனலிஸ்ட் தரப்புல. வெயிட் பண்ணி பார்த்தலாம் என்ன மாதிரியான முடிவுகள் உலக தலைவர்கள் எடுக்க போறாங்கன்னு. இந்த ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை முடிஞ்சிருமா இல்ல மிகப்பெரும் அளவுல வெடிக்குமா? முடிஞ்சிருச்சுன்னா நம்ம சொல்லக்கூடிய எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம கண்ணு முன்னாடி பாத்துக்கலாம், அமெரிக்காவை மிரட்டி விட்டுட்டாங்க அப்படிங்கிறது போல. இல்ல அப்படின்னா வேற மாதிரி அப்படின்னு போல பார்க்கலாம், ஏதோ ஒரு ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்றாங்க. என்ன நடக்க போன்றது கூடிய சீக்கிரம் உலகத்துக்கு வெட்ட வெளிச்சமா தெரிய போகுது. ஸோ இதோட இந்த பையன் நான் முடிச்சுக்கலாம். உங்களோட கருத்துக்கள் என்ன கமெண்ட் செக்ஷனை சொல்லுங்க. ஓரளவுக்கான செய்திகள் இந்த பையில பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். இதோட இந்த பதிவு நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு நல்லா இருக்கும்னு நம்பிக்கை அடுத்த பையன் உங்க சந்திக்கிறேன். ஸ்டே சேஃப், பை.